ஓம் கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே துணை. ஓம் கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே துணை. வைகாசி மாதம் 1/6/2024 திங்கட்கிழமை இரவு 1:50 மணிக்கு சூரிய உதயாதி நாளிகை 48.44 நாளிகை அளவில் திருக்கணிதப்படி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு செல்கிறார். இப்ப நம்ம பார்க்க போறது ரிஷப ராசினருக்கு எவ்வாறு இருக்கும் குரு பயிற்சி பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம். குரு பகவான் ரிஷப ராசிக்கு 3ஆம் இடமாகிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். இடம் மாற்றத்தை அளிப்பவர். வீடு, வாகன, சொத்துக்கள் இவை எல்லாமே ஒரு அக்ரிமெண்ட் செய்து கொள்ளலாம். அடிக்கடி மாற்றங்கள், ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரிஷப ராசியினுடைய சுய முயற்சியில் முன்னேறக்கூடியவர்கள். இக்காலகட்டம் முன்னேறும் காலமாக அமையும். சுய முயற்சி பெரும் அதிர்ஷ்டத்தை அளிக்கும். குறுகிய கால ஒப்பந்தங்கள் நீண்ட கால பலனை அளிக்கும். தந்தை சுயமுயற்சியுடையவர். இடமாற்றம் பெரும் அதிர்ஷ்டத்தை அளிக்கும். தந்தையினுடைய வியாபாரம், கூட்டு தொழில் லாபத்தை அளிக்கும். ரிஷப ராசினருக்கு குருவானவர் இருக்கும் இடத்தை விட்டு பார்க்கும் இடமெல்லாம் விரிவுபடுத்தக்கூடியவராக இருப்பார். குரு பார்க்க கோடி நன்மை உண்டு. குரு 7ஆம் இடத்தை பார்வையிடுவதால் திருமணம் சார்ந்த விஷயங்கள் மேற்கொள்வார்கள். இவை சுப பலனை ஏற்படுத்தி கொண்டும் சுப காரியங்கள் நடப்பதற்கு ஏதுவான நேரமாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளலாம். கலந்து கொண்டால் மிகச்சிறப்பான பலன் உண்டு. சுப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வீட்டில் சுப நிகழ்ச்சிகளை நடைபெறவும் செய்வர். சமுதாய அங்கீகாரம் ஏற்படும். கூட்டு தொழிலுக்கான முயற்சி ஏற்படும். கூட்டு தொழில் வியாபாரம் சார்ந்த எண்ணம் நிறைவேறும். சமுதாய பணிகளை மேற்கொள்ளலாம். திருமணம் ஆனவர்களுக்கு 2வது குழந்தைக்கான வாய்ப்பு உண்டு. ரிஷப ராசியினுடைய உயர்கல்வி சிறப்படையும். அரசு, அரசியல், ஆன்மீக தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு மேற்கொள்ளலாம். வெளியூர், வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளில் பலன் உண்டு. முயற்சி திருவினையாக்கும். தெய்வ அனுகிரகமும் உண்டு. அதிர்ஷ்டம் உண்டாகும். சிறு பயணம், தூர பயணம் முன்னேற்றத்தை அளிக்கும். ஆராய்ச்சி படிப்பு, பட்டப்படிப்பு இவற்றுக்கான விருதுகள், பதவி, பெயர், புகழ் இவை யாவும் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு பயணம், கல்வி யோகம், வெளிநாட்டு கல்வி யோகம் இவையாவும் கிடைக்கும். ரிஷப ராசியினுடைய கலத்தரம், தைரியம், முயற்சி இவற்றால் பாக்கியங்கள் கிடைக்கும். மேலும் தந்தை ரிஷப ராசியினுடைய ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய காலகட்டமாக இச்சமயம் இருக்கும். மேலும் சனி பகவான் 11ல் சஞ்சரிப்பதால் மூத்த சகோதரர்கள் எல்லாவற்றிலும் வெற்றியை அடையக்கூடிய இடத்தை பிடித்துக் கொள்வார். ரிஷப ராசியினரும் மூத்த சகோதரர்களுக்கும் நோய், கடன், எதிரி, வழக்கு இவற்றிலிருந்து விடை பெறுவது, அதாவது வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். குரு பகவான் சனி பகவானை பார்வையிடுவதால் இவற்றை குரு பகவான் பூஸ்டப் செய்து மன வாழ்க்கை இவை யாவும் வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். திருப்தி அடைய செய்யும். இவை யாவும் பொது பலன்களே. தங்களுடைய ஜாதக கட்டத்தில் கிரகங்கள், நட்சத்திரங்கள் இவற்றுக்கேற்ப பலன்கள் மாறுபடும். நன்றி. ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம், கோயம்புத்தூர்.